Learn BSc Visual Communication at AVM College of Arts and Science that provides you with the state-of-the-art laboratories and studios and UGC qualified faculty who help you specialize in your desired area of expertise to become a complete media professional. Sharpen your knowledge with the highly curated masterclasses with the stalwarts of the industry. Come learn from the pioneers of media. Apply now. For more details, contact 9600164070. விஜய் டிவி வந்து எப்போலேருந்து பார்க்க ஆரம்பித்தாங்க, அவங்க பிக் பாஸ் பண்ண ஆரம்பித்தது. ஹவுஸ் ஒய்ஃப்ஸ்க்குன்னு ஒரு சேனல் இருக்குது, ஜென்ரல் என்டர்டெயின்மெண்ட். பட் சப் டிவின்னு ஒரு சேனல் இருக்குது, அது வந்து காமெடி ப்ரோக்ராம்ஸ் தான். காமெடினா வரும், அந்த ஃபிலிம் கிளிப்ஸ்க்கு கட் பண்ணி போடுறதில்ல. அவங்க வந்து ஃபுல் ஃப்ளெஜ்ட் காமெடி சீரியல்ஸ் பண்ணுறாங்க. நீங்கள் பல தொலைக்காட்சிகளில் பணியாற்றிருக்கீங்க. இதில் எந்த காலகட்டம் மிகுந்த சவாலாக இருக்கு? அனுப் சந்திரசேகரன். நாடி நரம்பெல்லாம் ரத்தமாக ஓடுவது எலக்ட்ரானிக் மீடியா தான். சிறுவயதில் சிங்கார சென்னையில் தனது பட்டப்படிப்பை முடித்துவிட்டு ஃப்ரீலான்சர் ஜேர்னலிஸ்டாக வானொலியில் தனது கனவு பயணத்தை ஆரம்பித்தார். அப்போதைய நேரத்தில் அவர் படைத்த த கோல்டன் இயர்ஸ் என்ற ஆவணப்படம் ஆகாசவாணி விருதினை பெற்றது. அதன் பின் ஈவென்ட் மேனேஜ்மெண்டில் பணியாற்றினார். காற்று எங்கும் பரவிருக்கும் FM உடன் தேசமெங்கும் சுற்றி வந்தார். இந்த ஆகாசவாணியின் பயணம் இந்தியாவுடன் மட்டும் நின்றுவிடவில்லை, இலங்கை வரை நீண்டு சிங்கள மொழியில் தொலைக்காட்சியில் பணியாற்றும் வாய்ப்பினை பெற்றார். எவ்வளவு சிறிய நிறுவனத்தை இவர் கையில் கொடுத்தாலும் அதை மிக பெரும் நிறுவனமாக மாற்றி காட்டுவதுதான் இவரது ஸ்பெஷல். ராஜ்யத்தை ஆள்பவன் மன்னன், ஆனால் ராஜ்யத்தை உருவாக்குபவன் தான் மாமன்னன். பெயர் புகழுக்காக மாளிகை நோக்கி ஓடாமல் தான் செல்லும் குடிசையை கூட மாளிகையாக மாற்றும் இந்த மாமன்னனை கௌரவிப்பதில் பெருமிதம் கொள்கிறது ஆவிச்சி கலை மற்றும் அறிவியல் கல்லூரி. Ladies and gentlemen, put your hands together to invite Mr. Anup Chandrasekar onto the stage. வணக்கம். வணக்கம் சார். தொலைக்காட்சியில் மிக நீண்ட வருடங்களாக நீங்கள் பணியாற்றிருக்கீங்க. தொலைக்காட்சி இப்போ என்னென்ன மாற்றங்கள் தனியார் தொலைக்காட்சி சந்திச்சுட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்க? Every couple of years there will be some kind of a change that any industry goes through, right? Let us take today, the banking industry is facing a terrible problem. True. No, because banking today we are not going to our banks. We do everything through our mobile. All the banking transactions happen through mobile. Take any industry, there is a sea change of development that is happening. Similarly, television industry is also going through a lot of challenges, and I would say the biggest challenge that television industry is facing currently, especially in the last couple of years after the COVID, after the pandemic, is the intrusion of OTT. So for TV, the biggest challenge is going to be how to face the challenge given by OTT. That's the challenge the business industry is. So we have to cope up with the change. We have to modify, the change. We have to, we have to update ourselves because the consumer's requirement needs are different. நம்ம வாழ்ந்த காலத்தில் ஒரு பல வருஷம் முன்னாடி சார், முன்னாடி ஒளியும் ஒளியும் தான் இருக்கும். அப்புறம் நம்ம இருந்த டைமில் சித்திரார் தான் பார்ப்போம், இல்லை ஞாயிற்றுக்கிழமை அந்த படம் போடுவாங்க. நான் சொல்கிறது வந்து 80s. கரெக்ட். அதுக்கப்புறம் மெல்லமாக இந்த ப்ரைவேட் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் டிவியில் பார்க்க ஆரம்பித்தோம். இன்றைக்கி வந்து ஒரு கன்சியூமருக்கு வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ், தி கண்டென்ட்டுக்குன்னு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி. தெர் இஸ் நோ ரெஸ்ட்ரிக்ஷன். ஸோ தெர் இஸ் நோ, நம்ம இருந்த டைம் வேறு, இப்போ இருக்கிற டைம் வேறு இல்லை. நம்ம இருக்கிற டைமில் வி வேர் ஃபோர்ஸ் டு வாட்ச் ஒன்லி அ சர்டன் கைண்ட் ஆஃப் கான்டென்ட். ஏன்னா the availability was very, very minimal. Today, you have content on mobile, you have content on TV, you have content on OTT, you have content in theaters. So television has to fight all this. எந்த மாதிரியான நிகழ்ச்சிகளுக்கு பொதுவாக மக்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க சார்? இப்போ நீங்கள் டெலிவிஷன் எடுத்தீங்கன்னா ஒரு ஜானர் ஆஃப் கான்டென்ட் வந்து
ஒரு ஆடியன்ஸ் கேட்டகரைஸ் பண்ணிடும். இப்போ நீங்கள் பிக் பாஸ்ன்னு எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் ஃபிக்ஷன் கண்டென்ட்னு பார்த்தீங்கன்னா நான் ஃபிக்ஷன் கண்டென்ட் வந்து ஒரு பர்டிகுலர் ஏஜ் குரூப். அந்த ஏஜ் குரூப்னா 18 to 35, 40 அந்த ஏஜ் குரூப்புக்கு. இப்போ நான் ஃபிக்ஷன் கண்டென்ட் நம்ம மெயினாக எதுக்கு டிவியில் பண்ணுறோன்னா, ஒரு நான் ஃபிக்ஷன் கண்டென்ட் நாங்கள் பண்ணோன்னா வி கெட் நியூ ஆடியன்ஸ் இன். ஒரு புது ஆடியன்ஸ் வந்து நம்ம சேனலை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம வந்து ஒரு டிவி சீரியல் வச்சு நம்ம வந்து சேனலை நம்ம வந்து பண்ண முடியாது. நீங்கள் வந்து இப்போ பொதுவாக சன் டிவி பார்த்துட்டு இருக்கீங்க. இப்போ சன் டிவிலேருந்து இப்போ நீங்கள் வந்து புதுசாக ஒரு சேனல் ஆரம்பிக்கிறீங்க. நீங்கள் வேற ஒரு சேனலுக்கு போனோன்னா புதுசாக ஏதாவது பண்ணணும் இல்லையா? அந்த புதுசாக பண்ணுறது தான் வந்து ஒரு நான் ஃபிக்ஷன் கண்டென்ட் பண்ணுறோம். இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். விஜய் டிவி வந்து எப்போலேருந்து பார்க்க ஆரம்பித்தாங்க. விஜய் டிவி வந்து ட்ரெடிஷ்னலாக வந்து நல்ல ப்ரோக்ராம்ஸ் தான், தேவர் சர்னிங் அவுட் குட் ப்ரோக்ராம்ஸ். பட் அந்த கிரிட்டிக்கல் ஆடியன்ஸ் அவங்க ரீச் பண்ணது வந்து அவங்க பிக் பாஸ் பண்ண ஆரம்பித்தது. அந்த பிக் பாஸ் பண்ண உடனே பிக் பாஸ் வந்து ஒரு புது ஒரு டிஸ்ரப்ஷன் கண்டென்ட்ல. அப்போ வந்து என்ன ரொம்ப வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் பார்க்க ஆரம்பித்தாங்க. பிக் பாஸ் ப்ரோக்ராமுக்கு ஃப்ளாங்க் பண்ணி தே புட் அ லாட் ஆஃப் குட் சீரியல்ஸ் அண்ட் தென் தி அதர் ஆடியன்சஸ் கம். ஸோ நாங்கள் பொதுவாக டெலிவிஷனில் என்ன பண்ணுவோன்னா, ஒரு ஸ்ட்ராட்டஜியாக நாங்கள் யோசிக்கும் போது என்ன பண்ணுவோன்னா, ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து எப்படி வந்து அந்த சேனல்லேருந்து இந்த சேனலுக்கு ஆடியன்ஸ் எப்படி வருவாங்க. ஸோ அந்த சேனல்லேருந்து இந்த சேனல் ஆடியன்ஸ் வரணும்னா நாங்கள் வந்து டிஸ்ரப்டிவாக என்ன பண்ண முடியும்னு பார்ப்போம். அந்த டிஸ்ரப்டிவாக இப்போ நீங்கள் என்ன பார்த்தீங்கன்னா, இப்போ டிவி வந்து பொதுவாக வந்து எல்லாருமே வில் பி ஃபார் விமன் இல்லையா, ஹவுஸ் ஒய்ஃப்ஸ். அப்போ ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் வந்து வில் பி அடிக்டட் டு ஒன் பர்டிகுலர் சீரியல். அந்த சீரியல் விட்டு அவங்க வந்து அந்த ரிமோட் வேற யார் கையிலும் கொடுக்க மாட்டாங்க. அப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம், அந்த மதரோட டாட்டரை டார்கெட் பண்ணுவோம். அந்த மதரோட டாட்டரை டார்கெட் பண்ணும்போது வீட்டில் வந்தோடனே டாட்டர் சொல்லுவாங்க, அம்மா நல்ல ப்ரோக்ராம் ஒன்று போயிட்டு இருக்கு, எனக்கு கொஞ்சம் டைம் தாம்மா, நான் அந்த ப்ரோக்ராம் பார்க்குறேன் அப்படின்வாங்க. அப்போ அந்த டாக்டர் வந்து சரி நீ ஒரு 15 நிமிஷம் பார்த்துக்கோ, 15 நிமிஷம் பார்த்ததுக்கப்புறம் அந்த ரிமோட் என் கையில் கொடுத்துருன்னுவாங்க டாக்டர், அம்மா சொல்லுவாங்க. அப்போ டாக்டர் கிட்ட கொடுத்துருவாங்க. அப்போ இந்த நான் ஃபிக்ஷன் ப்ரோக்ராம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இந்த டாக்டர் பார்க்க ஆரம்பிப்பாங்க. டாக்டர் பார்க்கும்போது அம்மாவும் கூட சேர்ந்து பார்ப்பாங்க. அப்படியே அந்த ப்ரோக்ராம் 1 hour முடியும். அந்த 1 hour முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்து ஒரு சீரியல் இருக்கும். அப்போ டாக்டர் போயிடுவாங்க, அம்மா அந்த சீரியல் பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்புறம் என்ன ஆகிடும்னா, அப்புறம் உடனே அவங்களுக்கு அது ஹேபிட் ஆகிடும், கல்டிவேட் ஆகும். இதுதான் நாங்கள் பொதுவாக. ஸோ நான் என்ன சொன்னேன்னா, ஃபார் எவ்ரி ஆடியன்ஸ்க்கு வந்து தெர் இஸ் அ டெய்லர் மேட் கைண்ட் ஆஃப் கான்டென்ட் தட்ஸ் கிரியேட்டட் பை டெலிவிஷன் அண்ட் ஈவன் இன் ஓடிடி. ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் வாட் கைண்ட் ஆஃப் ஆடியன்ஸ் தட் வி வாண்ட் டு கேட்டர் டு. இப்போ நீங்கள் நேஷ்னல் லெவலில் பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ஒய்ஃப்ஸ்க்குன்னு ஒரு சேனல் இருக்குது, ஜென்ரல் என்டர்டெயின்மெண்ட். பட் சப் டிவின்னு ஒரு சேனல் இருக்குது, அது வந்து காமெடி ப்ரோக்ராம்ஸ் தான். காமெடினா வரும், அந்த ஃபிலிம் கிளிப்ஸ் கட் பண்ணி போடுறதில்ல, அவங்க வந்து ஃபுல் ஃப்ளெஜ்ட் காமெடி சீரியல்ஸ் பண்ணுறாங்க. அப்போ என்ன ஆகிடும்னா, ஒரு மெயில் ஆடியன்ஸ், இந்த காலத்தில் வந்து மெயில் ஆடியன்ஸ்க்கு வந்து அவங்க வீட்டுக்கு வந்தாங்கன்னா ஒரு நியூஸ் தான் இருக்குது. அவங்க வந்து இந்த அழுகிற சீரியல் பார்க்க விரும்ப மாட்டாங்க, அவங்களுக்கு வந்து ஒரு காமெடி தேவைப்படுது. அப்போ வந்து மெயில் ஆடியன்ஸ்க்கு இன்னொரு ஆல்டர்னேட்டிவ். ஸோ டிவி கான்டென்ட் வந்து வாட் கைண்ட் ஆஃப் டார்கெட் ஆடியன்ஸ் யூ வாண்ட் டு கேட்டர் டு, அதை வச்சு தான் நாங்கள் டிசைன் பண்ணி கான்டென்ட் டிசைன் பண்ணுவோம். இந்த நான் ஃபிக்ஷன் ஷோ வந்து பெரும்பாலும் வெற்றி அடைகிறது அந்த ஷோவுடைய தன்மையை பொறுத்தா, இல்லை அதில் வர்ற பிரதான ஆங்கர் பொறுத்ததா? சார், ஒரு ஆங்கர் வந்து ஓரளவுக்கு வந்து வில் கெட் தட். இப்போ கமல் சார் வந்து பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்களேன், கமல் சாருக்காக பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் அதில் இருக்கிற கண்டஸ்டன்ஸ்க்காக பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த கண்டஸ்டன்ஸ்க்கு அப்புறம் அதில் வந்து அந்த நேம் தான் கண்டஸ்டன்ஸ் சாம்பிளிங் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தி கோர் கண்டென்ட் எப்படி இருக்குன்னா, அதுக்கப்புறம் தான் தென் தே வில் ஸ்டார்ட் வாட்சிங். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் பிக் பாஸே சொல்கிறேன். பிக் பாஸ் சீசன் 1 நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஒன் பர்டிகுலர் கேரக்டருக்காக தான் பார்த்தேன். ஸோ the content and the contestants are very important, but the celebrity anchor drives the initial traffic into the program. அதுக்கப்புறம் கான்டென்ட் நமக்கு. இந்த வெற்றியை தக்க வச்சுக்கிறதுக்கு எப்படிப்பட்ட போராட்டங்களை ஒவ்வொரு தனியார் தொலைக்காட்சியும் ஃபேஸ் பண்ண வேண்டி இருக்கு? சார், எங்களது வந்து டெலிவிஷன்ன்றது வந்து ரொம்ப கஷ்டமான பிஸ்னஸ். எங்களுக்கு ஒரு டெர்மினாலஜி இருக்குது, என்னென்னா யூ ஆர் ஒன்லி அஸ் குட் அஸ் யுவர் லாஸ்ட் தேர்ஸ்டே அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா எங்களுக்கு வியாழக்கிழமைக்கு ரிப்போர்ட் கார்டு வந்துடும். ஸோ அந்த ரிப்போர்ட் கார்டு வரும்போது அது வந்து
அதில் தெரிஞ்சிடும் உங்களோட ப்ரோக்ராம் ஒர்க் ஆகுதோ இல்லையோன்ட்டு. ஸோ எங்களோட வேலைன்றது வந்து 52 வீக்ஸ் இன் இயர், 52 வாரம் வேலை பண்ணிகிட்டே இருக்கணும். அதுவும் எங்களது வந்து எவ்ரிடே ஒரு சீரியல் வந்து ஒரு சினிமா பண்ணுற மாதிரி. ஸோ அது தக்க வைக்கிறதுன்ற இட்ஸ் அ சேலஞ்ச். நான் ஏன் சொல்கிறேன்னு நீ கேட்ட கேள்வி நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வி. என்னென்னா நாங்கள் ஓடிட்டே இருக்கணும். நாங்கள் வந்து நான் ஒரு 4 வாரம் ஒரு சீரியல் நல்லா போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து ரிலாக்ஸ் பண்ண முடியாது. டிஃப்ரெண்ட்டாக பண்ணிகிட்டே இருக்கணும். இல்லாட்டி இது ஆடியன்ஸ் வில் கோ அவே ஃப்ரம் த சேனல் அண்ட் தே வில் கோ. இப்போ நீங்கள் பாருங்களேன், இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு யார் சேனல் ஸ்டார்ட் பண்ணோம்? ஜி டிவி தான். இன்னைக்கு வந்து ஹிந்தி மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா டாப் 10 சேனல்ஸில் ஜி டிவியே இல்லை. ஸோ நீங்கள் வந்து தெர் இஸ் நத்திங். பட் நீங்கள் வந்து அதே மாதிரி கன்சியூமர் எஃப்எம்சிஜி குட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா தெர் இஸ் சம்திங் கால் லெகசி பிராண்ட்ஸ். அந்த லெகசி பிராண்ட்ஸ்க்கு பெரிய லாயல்ட்டி இருக்கும். ஆனால் டெலிவிஷனில் வந்து தெர் இஸ் நத்திங் கால் லெகசி. நீங்கள் அன்னைக்கு என்ன ப்ரோக்ராம் பண்ணுறீங்க அதை வச்சு பீப்புள் வில் டிசைட். இன்னைக்கு நீங்கள் நல்லா கண்டென்ட் கொடுத்தீங்கன்னா we will partner with you or we'll follow you. நீங்கள் நாளைக்கு நல்ல ப்ரோக்ராம் கொடுக்கலாட்டி you are irrelevant in today's context. So it is a challenge to keep doing things to keep pace with the changing and evolving times. Every day you have to perform. Every day we have to perform. நீங்கள் பல தொலைக்காட்சிகளில் பணியாற்றிருக்கீங்க. இதில் எந்த காலகட்டம் மிகுந்த சவாலாக இருந்தது? என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறேன் சார். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நான் சொல்லணும்னா என்னோட லைஃப் வந்து ஃபுல்லாக வந்து சேலஞ்சர் பிராண்ட்ஸ் தான் பில்ட் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப நான் வந்து திங்க் பண்ணி நான் சந்தோஷப்படுற விஷயம் வந்து நான் வந்து ஸ்ரீலங்காவுக்கு வேலைக்கு போயிருந்தேன். அப்போ வந்து நான் வந்து ஆக்சுவலாக ஒரு சேல்ஸ், நான் வந்து கண்டென்ட்லேருந்து நான் ஏர் டைம் சேல்ஸில் தான் இருந்தேன். அங்கே போனோடனே ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலைனால நான் வந்து அங்கே போகிற வேலை விட்டுட்டு நான் என்ன பண்ணேன், அங்கே வந்து ஒரு ஃப்ரெண்டு கிட்ட சொன்னேன் ஒரு சேனல் ஆரம்பிக்கலான்னு. அது வந்து ஒரு சின்ன ஏன்னா நான் இங்கே வந்திருக்கேன் ப்ரூவ் பண்ணோம் அப்படின்ற ஒரு வெறித்தனம்னு சொல்லுவோம் இல்லையா. நான் சொல்கிறது வந்து ஒரு 16 years பேக். அப்போ என் ஃப்ரெண்டு கேட்டால் என்ன சேனல், எனக்கு உண்மை அவன் ஒரு சின்ன ஒரு அட்வர்டைசிங் ஏஜென்சி வச்சுருந்தேன். நான் சொன்னேன் இல்லை எனக்கு ரொம்ப ஆசை தமிழ் சேனல் ஒன்று ஆரம்பிக்கணும். அப்போ நான் சொன்னேன் ஒரு தமிழ் சேனல் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து அப்போ இருக்கிற பிரசிடென்ட் சந்திரிகாவை பார்த்து அங்கே வந்து டெரெஸ்ட்ரியல் ஃப்ரீக்வன்சி அங்கே வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணோம். அந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு 2.5-3 years டைம் எடுத்தது சார். ஏன்னா அது வந்து ஒன்று டெரெஸ்ட்ரியல், அப்புறம் அந்த லைசன்ஸ் வாங்கி இங்கே வந்து கேபிள் ஆப்ரேட்டர்ஸ் வச்சு நம்ம இது பண்ணிக்கலாம். அங்கே வந்து யூ ஹாவ் டு புட் அப் அ டவர் எவ்ரி 100 kilometers டவர் இது பண்ண. அதுக்கப்புறம் இவங்க வந்து ஒரு சின்ன அட்வர்டைசிங். அப்புறம் தமிழ்லேருந்து அவங்க சொன்னாங்க நான் சின்னலா சேனல் ஆரம்பிக்கலாம். அப்போ எனக்கு ஒரு ஆசை, எப்படியாவது ஒரு சேனல் ஆரம்பிக்கணும், அதில் நான் இதாக ஃபவுண்டராக இருக்கணும் அப்படின்னு ஒரு 3 years ஒர்க் பண்ணேன். 3 years ஒர்க்ன்றது வந்து நான் வந்து புட்டிங் த ஹோம் ஒர்க், எல்லா லைசன்ஸ் வாங்கி அங்கே இருக்கிற ரெகுலேட்டரி கமிஷன் அத்தாரிட்டிஸ் கிட்ட மீட் பண்ணி, அதுக்கப்புறம் இப்போ ப்ரொமோட்டர்ஸ் வந்து சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை தான் வருவாங்க என்னை மீட் பண்ணுறதுக்கு. ஸோ நாங்கள் அதை ஆரம்பித்து நாங்கள் ஒரு பெரிய லெவலில் அதை லான்ச் பண்ணோம். அந்த சேனல் பேர் வந்து தெரனா. அதை லான்ச் பண்ணி இன்றைக்கி அது வந்து நம்பர் 1 சேனல் ஸ்ரீலங்காவில். நான் வந்து ஒரு 2-3 years அதை வந்து நடத்தினேன். நான் வாருக்கு அப்புறம் என்னால் பர்சனல் ரீசன்ஸால் அங்கே இருக்க முடியல, திருப்பி வந்தேன். பட் இன்றைக்கி வந்து அவங்க வந்து ரேடியோ ஸ்டேஷன் வச்சுருக்காங்க, தேர் இன் நியூஸ் பேப்பர். அவங்க எனக்கு வந்து ஒரு எவ்ரி இயர் ஐ கோ தேர். இன்றைக்கி வந்து 500 பேர் வேலை பண்ணுறாங்க அங்கே. அண்ட் அங்கே வந்து என் பேரில் ஒரு கிரிக்கெட் டோர்னமெண்ட் வேறு நடத்துகிறாங்க. ஸோ அதை பற்றி நினைக்கும் போது நான் ஐ எம் ஆல்வேஸ் ஹாப்பி. அந்த ஒரு 5 years இருந்தேன், 5-6 years இருந்தேன் ஸ்ரீலங்காவில். அங்கே போய் ஒரு இந்தியன் வந்து ஒரு மொழி தெரியாத ஒரு ஊரில் போய் ஒரு சேனல் ஆரம்பித்தது வந்து எனக்கு ஒரு பெரிய என்னோட ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸில் அது ஐ கீப் இட் க்ளோஸ் டு மை ஹார்ட். அதுக்கப்புறம் பல தொலைக்காட்சியில் பணியாற்றக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சது. அதில் உங்களுக்கு சவாலாக இருந்தது எது? நான் சொல்கிறது வந்து நம்ம கலர்ஸ் தமிழ் லான்ச். ஏன்னா நம்ம வந்து வரும்போது எனக்கு ரொம்ப நாள் ஆசை. ஏன்னா நான் படித்து வளர்ந்தது எல்லாமே சென்னை தான், ஏவிஎம் ஸ்கூலில் தான் படித்தேன். நான் அலுமினி ஆஃப் ஏவிஎம் ஸ்கூல். நான் என்னோட 11th 12th வந்து அதான் நான் கலர்ஸ் தமிழ் ஆரம்பிக்கும் போது ஆஃபீஸ் கூடயும் அவுச்சி ஸ்கூல் பக்கத்துலேயே வச்சுட்டேன். ஸோ விருகம்பாக்கம்னா எனக்கு ரொம்ப எமோஷ்னலான ஒரு கனெக்டு. ஸோ கலர்ஸ் தமிழ் லான்ச் பண்ணும்போது
கொஞ்சம் ஏன்னா நம்ம வந்து லாஸ்ட்டில் வந்தோம் இல்லையா, ஜான் பவாங் எல்லாம் இருக்காங்க இந்த மார்க்கெட்டில். ஸோ நாங்கள் வந்து ஒரு 16 பீப்புள் தான் இருந்தோம். அண்ட் ஜஸ்ட் ஒரு 3 சீரியல், அப்புறம் ஆரியா வச்சு ஒரு எங்கள் வீட்டு மாப்பிள்ளைன்னு ஒரு ஷோ பண்ணோம், ஒரு 2 நான் ஃபிக்ஷன் வந்து லான்ச் பண்ணியே உடனே நம்ம வந்து ஒரு 10% மார்க்கெட் ஷேர். இது வரைக்கும் தமிழில் வந்து அந்த மாதிரி யாரும் லான்ச்லேயே பண்ணதில்லை. ஸோ அது வந்து ஒரு ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது. ஒன்று வந்து ஒரு ஏன்னா அதுக்கு முன்னாடி நான் பண்ணது ஜியோ இல்லை ஸ்டார் ஒன்று, அது எக்ஸிஸ்டிங் சேனல்ஸ், அது ஏற்கனவே தேவர் ரன்னிங், பட் ஐ ஹேட் டு டேக் இட் அப் டு த நெக்ஸ்ட் ஜோன், அதுவும் கன்னட மொழி. ஸோ பட் இது வந்து நம்ம தெரிஞ்ச மொழி. ஸோ அதில் இட் ஹேட் இட்ஸ் ஓன் செட் ஆஃப் சேலஞ்சஸ். ஏன்னா அந்த டைமில் வந்து அனலாக் மார்க்கெட் அப்படின்னா ப்ரிடாமினென்ட்லி இப்போ வந்து உங்கள்கிட்ட வந்து வீட்டில் வந்து ஒரு செட்டாப் பாக்ஸ் கொடுத்துருவாங்கல்ல, பாக்ஸ் கொடுத்துருவாங்க. அப்போ அந்த டைமில் பாக்ஸ் இல்லை வந்து இந்த நம்ம கவர்மெண்ட் இது பண்ணுறதுனால இப்போ அது மானிட்டர் பண்ணுறது ரொம்ப கஷ்டம், அது போய் பெனிட்ரேட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம், அது கவர்மெண்ட் கண்ட்ரோலாக இருந்தது. ஸோ அதுக்கு அந்த சேலஞ்சஸ் இருந்தது. டிஸ்ட்ரிபியூஷன் வாஸ் த பிகஸ்ட் சேலஞ்ச். ஸோ அதெல்லாம் தாண்டி வி அச்சீவ்ட் அரௌண்ட் 35% to 40% ரீச். அது ஒரு பெரிய சேலஞ்சிங்காக இருந்தது. பொதுவாக தொலைக்காட்சிகளில் பார்வையாளர்கள் அதிகமாக ஈர்க்கிறது ஃபிக்ஷன் நிகழ்ச்சிகளா இல்லை நான் ஃபிக்ஷன் நிகழ்ச்சிகளா? சரி, நம்மளுக்கு வந்து நான் வந்து சேனல்ஸ்ன்றது வந்து சேனல் கண்டென்ட் வந்து நம்ம வந்து சாப்பிட்ற இலை சாப்பாடு மாதிரி. நம்ம இலையில சாப்பிடும்போது ரைஸ் இருக்கும், அப்புறம் தொட்டுக்க ஊறுகாய் இருக்கும், அப்புறம் பொரியல் எல்லாமே இருக்கும் இல்லையா. நான் என்ன சொல்லுவேன்னா, இந்த நான் ஃபிக்ஷன் கண்டென்ட்டு, அப்புறம் இந்த சின்ன சின்ன காமெடி கண்டென்ட் அதெல்லாம் தொட்டுக்கிறது. ஆனால் எங்களோட மெயின் மீல்ன்றது வந்து சீரியல்ஸ். அந்த சீரியல் தான் எங்களுக்கு வந்து பொதுவாக வந்து லாங் டேர்ம் அண்ட் சஸ்டெயினபிள். அண்ட் நீங்கள் நான் ஏன் ரீசன் சொல்லிடுறேன். ரீசன் ஒன்று வந்து நான் ஃபிக்ஷன் கண்டென்ட் வந்து இஸ் வெரி காஸ்ட்லி. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு எபிசோட் ஆஃப் நான் ஃபிக்ஷன் வந்து மினிமமாக வந்து ஒரு 15 to 20 lakhs பர் எபிசோட். ஒரு நல்ல நான் ஃபிக்ஷன் கண்டென்ட் பண்ணணும், இல்லாட்டி மினிமமாக வந்து ஒரு 8 lakhs or 10 lakhs. ஸோ அது வந்து 365 days in a year வந்து நான் ஃபிக்ஷன் கண்டென்ட் பண்ணுறது இட் இஸ் நாட் சஸ்டைனபிள். இட் இஸ் நாட் சஸ்டைனபிள். ROI ரொம்ப கஷ்டம். ஸோ டு மேக் இட் அ வயபிள் பிஸ்னஸ் மாடல், ஃபிக்ஷன்ஸ் இஸ் த ரூட் டு டேக். அப்புறம் ஒய் ஃபிக்ஷன்ஸ் நான் சொல்லிடுறேன். ஒய் ஃபிக்ஷன்ஸ்னா சார் இப்போ வந்து நம்மளோட வி ஆர் டிபெண்ட் ஆன் அட்வர்டைசிங் ரெவென்யூ இல்லையா. இப்போ இந்த அட்வர்டைசிங் ரெவென்யூ வந்து எப்படி அவன் வந்து தே டிப்ளாய் த ஃபண்ட்ஸ்னா, அவன் வந்து சீரியலில் வந்து ஒரு ரெகுலர் செட் ஆஃப் ஆடியன்ஸ் இருப்பாங்க, டெய்லி பார்த்துட்டே வருவாங்க. இன்னைக்கு ஒரு சீரியல் ஹுக் பாயிண்ட் கொடுத்தீங்கன்னா அவன் நாளைக்கு வந்து பார்க்கணும். அவன் ரிலேட்டிவ் வீட்டுக்கு போனால் கூட அங்கே போய் பார்ப்பாங்க. ஸோ they become addicted to that serials. They become addicted to that character. Their life revolves around the character. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா these advertisers also they are wanting that kind of audience. They want to keep telling the message to the same person again and again. This is our brand. This is our product. This is what our brand or product stands for. And the sustained advertising. So most of the brands in our country are looking for sustained advertising. So 60 to 70% of the consumer products now advertising. So இவங்க எல்லாமே வந்து என்னன்னா they look for daily போய் அது வந்து டெய்லி பண்றதுனால it is a reminder medium. இது இருக்கு. பட் ஆனா என்னன்னா இப்போ நம்ம ஒரு புது காரை லான்ச் பண்றோம், இல்லாட்டி புது ப்ராடக்ட் ஒரு ஹை பிரீமியம் சோப் லான்ச் பண்றோம் அப்படின்னா then you will go for non fiction shows. அது வந்து லான்ச் அனௌன்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் வெளில வந்துடலாம். 10 நாள்ல இவ்வளோ இந்த ஷோ இந்த ப்ராடக்டை நான் லான்ச் பண்றேன். ஸோ அது வந்து காஸ்ட் அதிகமாக இருக்கும். ஸோ அது வந்து அந்த கான்ஸ்டுவன்ட் இருக்குல்லங்க, இந்த லான்ச் ஷோஸ் இப்போ இல்லாட்டி ஐபிஎல் அவங்க இது பண்ணுவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த நேரம் அந்த ஐபிஎல் வியூவர்ஷிப் வந்து பீக் ஆகும். இட் டச்சஸ் ஒரு ஹை பாயிண்ட். அதுக்கப்புறம் அந்த வியூவர்ஷிப் சஸ்டைனபிள் இல்லை. அப்போ they are willing to pay that premium. ஸோ அந்த மாதிரி லான்ச் பிராண்ட்ஸ், ஹை ப்ரீமியம் பிராண்ட்ஸ் அதெல்லாம் வந்து நான் ஃபிக்ஷன் அண்ட் இது. பட் சஸ்டைனபிள் வந்து ஃபிக்ஷன் தான். தட் இஸ் வை யூ சி எல்லா சேனலும் நீங்கள் கேட்கலாம், ஏன்பா எல்லா சேனல்லையும் சீரியலாக போட்டுட்டு இருக்காங்க. சீரியலாக போடுறதுக்கு காரணம் வந்து இதுதான் ரீசன். 60 to 70% ஆஃப் டெலிவிஷன் ரெவென்யூ இஸ் டிபெண்டிங் ஆன் அட்வர்டைசிங் ரெவென்யூ. அது இந்தியாவில் தான் ஒண்டி தான் அட்வர்டைசிங், ஏன்னா சப்ஸ்கிரிப்ஷன் ரெவென்யூ இல்லை.
இந்த அட்வர்டைசிங் ரெவென்யூவில் வந்து 60 to 70% ஆஃப் தி அட்வர்டைசிங் ரெவென்யூ இஸ் அ ரிமைண்டர் மீடியம். கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ்லேருந்து வருது. அந்த கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ்க்கு வந்து தே வாண்ட் டு பி அ ரிமைண்டர் மீடியம் ஃபார் தி. பெரும்பாலும் இந்த சீரியல்களில் வந்து மக்களை ஈர்க்கிறது வந்து அதனுடைய கண்டென்ட்டா இல்லை அதில் நடிக்கிற நட்சத்திரங்களா? சார் கண்டென்ட் தான் சார். இப்போ நீங்கள் வந்து நல்ல திரைப்படம் படம் கூடியும் பெரிய ஸ்டார் நடித்தா கூடிய கண்டென்ட் சரியில்லாட்டி அது வந்து ஒர்க்கே ஆகாது. ஸோ நான் சொன்ன மாதிரி எல்லாத்துக்குமே வந்து அந்த வெல் நோன் ஃபேஸஸ் வந்து வில் டிரைவ் டிராஃபிக் இன். ஆனால் அந்த டிராஃபிக்கை வந்து நீங்கள் வந்து அதை வந்து கேப்சர் பண்ணி கேப்டிவேட் பண்ணி என்கேஜ் பண்ணி ரெகுலராக பார்க்கணுன்னா கண்டென்ட் தான் இம்பார்ட்டன்ட். ஸோ கண்டென்ட் இஸ் த கீ. இன்னைக்கு திரையுலகில் அடியெடுத்து வைக்கணும் அப்படின்னு நினைக்கிற இளைஞர்கள் எல்லாருக்கும் தொலைக்காட்சி ஒரு திறவுகோல், அது ஒரு வாயிலாக இருக்குது. எந்த வகையில் இந்த மாணவர்கள் அதை பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நான் என்ன சொல்கிறேன்னா, நம்ம இருந்த டைம் நான் சொல்கிறது வந்து 90s நம்ம நான் முடிக்கும் போது 92. அப்போ வந்து நான் வந்து இந்த தொழிலில் நான் டெலிவிஷன் ஜேர்னலிஸ்ட் ஆரம்பிக்கும் போது எனக்கு இப்போ ஞாபகம் இருக்குது. நான் ஒரு நாள் 7 சேனலில் ஃப்ரீலான்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது ரமேஷ் அரவிந்த் சாரை பார்த்தேன். அப்போ அவர் வந்து என்கிட்ட கேட்டார், இது வந்து இதில் ஒரு ரெகுலர் இன்கம் இருக்குமா அப்படின்னு கேட்டார். நான் எங்கள் அம்மாவே கேட்பாங்க, என்ன பண்ணிகிட்டு இருக்கேன், நைட்லாம் எடிட் பண்ணிகிட்டு இருக்கேன், உனக்கு பொண்ணு கிடைக்குமான்னு கேட்பாங்க. ஸோ நான் இப்போ இருக்கிற டைமில் நான் சொல்லுவேன் சார், திஸ் இஸ் த பெஸ்ட் இண்டஸ்ட்ரி டு பி இன் ஃபார் ஆல் யங்ஸ்டர்ஸ். ஏன்னா there is a plethora of opportunities available with the opening up of this segment. முன்னாடி வந்து ஒரு டெலிவிஷன், அந்த டெலிவிஷன் ஆல்சோ நம்ம வந்து ஜஸ்ட் ஒரு 3-4 சேனல் தான் இருந்தது. இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா there is OTT, எல்லா விதமான verticals open up ஆயிருக்கு. So this is the best time for all those youngsters who are looking for a career in the entertainment industry to be in. ஆனால் நான் ஒரே ஒன்று சொல்வேன், இப்போ இருக்கிற நான் வந்து நிறைய இன்டர்ன்ஸ் நம்ம எடுத்திருக்கோம். The only requirement I would request, I want to make all my fellow peers are that you should be patient. நான் நிறைய என்ன பார்த்துட்டு இருக்கேன்னா, அவங்க நாளைக்கே they want to produce a serial, நாளைக்கே they want to do a film, they want, but it takes a little bit of experience and time. அந்த ஒரு சின்ன ஒரு பேஷன்ஸ் இருக்கணும். and you have to, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்மளோட லைன்லேயே சார், there is a shortage of writers. ரைட்டர்ஸ்ன்றது வந்து ரொம்ப கம்மி. நான் சொல்லுவேன் மெயினாக வந்து எஸ்பெஷலி டெலிவிஷனில் வந்து ஃபீமேல் ரைட்டர்ஸ் ரொம்ப கம்மி. இப்போ பொதுவாக நான் சொல்கிறது தான் எல்லா வாட்டியும், எங்களோட டெலிவிஷனோட ஆடியன்ஸே வந்து விமன் இல்லையா, நாங்கள் ஹவுஸ் ஒய்ஃப்ஸ்க்கு தான் நாங்கள் வந்து கேட்டர் பண்ணுறோம். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்களோட ரைட்டிங் எல்லாமே வந்து மெயில் தான் எழுதுகிறாங்க, மெயில் ரைட்டர்ஸ் தான். அந்த மெயில் ரைட்டர்ஸ் வந்து கோடம்பாக்கம் சுற்றிட்டு இருக்கிற மெயில் ரைட்டர்ஸ் தான் எழுதுகிறாங்க. ஸோ எங்களோட பெரிய ஒரு I would say a challenge, if there are good writers, please take up writing as a career. ஏன்னா நான் என்ன சொல்லுவேன்னா, per episode இப்போ வந்து குட் ரைட்டருக்கு இப்போ நாங்கள் கொடுக்குறது வந்து 20,000 rupees. அப்போ நீங்கள் நினச்சி பாருங்களேன், 26 எபிசோட்ஸ்னால் மினிமம் 5,20,000 rupees வீட்டில் உட்காந்து கதை எழுதுறது கிடைக்கும். இன்னைக்கு அந்த மாதிரி இது வந்து நிறைய பேருக்கு தெரியாது. ஒரு 5, இப்போ நீங்கள் 2 சீரியல் எழுதினீங்கன்னா you will make 10 lakhs. வீட்டில் உட்காந்தே you will make 10 lakhs. எனக்கு தெரிஞ்ச இன்னொரு ஃப்ரெண்டு, அவர் வந்து இந்தியன் ஆயிலில் பப்ளிக் ரிலேஷன்ஸ் ஆஃபீஸராக இருந்தார். அவர் வந்து இப்போ ஃபுல் டைமாக ரைட் பண்ணிட்டு இருக்காரு, பாம்பே பேஸ்டு. அவர் வந்து சார், அவர் கேட்குற சம்பளம் இன்னைக்கு ரைட்டிங்கில் கேட்குற சம்பளம் 1 crore. 1 crore அவர் ரைட்டிங் கேட்குறாரு. அதுக்கப்புறம் அவர் என்ன கேட்குறாருன்னா, அந்த ப்ராஜெக்ட் இருக்குல்ல சார், அந்த ப்ராஜெக்டோட 10% கேட்குறாரு. இப்போ நீங்கள் வந்து 8 crores ப்ராஜெக்ட்னா யூ கெட் 80 lakhs. ஸோ நம்மளோட பிஸ்னஸில் ரொம்ப தேவையான விஷயம் என்னன்னா, வாட் யூ ரிக்வயர் பேட்லி, வி வாண்ட் குட் ரைட்டர்ஸ், வி வாண்ட் பீப்புள் ஹூ கேன். ஸோ விச் மீன்ஸ் ரைட்டர் ஆகணும்னா என்ன, வாட் ஆர் த எசென்ஷியல் குவாலிட்டிஸ்? ரைட்டர் ஆகணும்னா நீங்கள் நிறைய புக்ஸ் படிக்கணும். நான் எல்லாருக்கிட்டையும் சொல்கிறது தான், நீங்கள் வந்து மீடியா அண்ட் என்டர்டெயின்மெண்ட் கிரியேட்டிவ் லைனில் வந்து சக்சீட் ஆகணும்னா தயவு செய்து ப்ளீஸ் ரீட் every day, finish one book, or every week read one book, be it fiction, be it non-fiction, because books are the inspiration. Illati, you should watch a lot of movies, you have to get inspired, and the inspiration enga varum paatha by observing. So writing ku வந்து பெரிய ஒரு opportunity sir. அதுக்கப்புறம் there are opportunities
in direction. Animation is a new business that has come up in a big way. India is going to be the hub for animation. ஏன்னா உங்களுக்கு தெரியும், all the Hollywood projects are back end work is getting done in Bangalore. The cost of creating animation content in other parts of the world is very high. So we are very, in terms of pricing wise, we are more comfortable. So they are outsourcing us. So a lot of opportunities in animation. The another new industry, sunrise industry, நான் சொல்வேன், for all of you in the creative line, is get into gaming. Gaming is going to become huge. Creating gaming content. அது வந்து, have characters, create characters and create gaming around it. So இதெல்லாம் வந்து நம்ம சார் ஒரு 5 வருஷம் 10 வருஷம் முன்னாடி இதெல்லாம் நம்ம நினைச்சே பார்த்துக்க முடியாது. So the opportunities are plenty. It is just that we have to, right in front of us we have the renowned wildlife photographer sitting in front of us. So நம்மளோட லைன்ல வந்து இப்போ நீங்க எந்த டிவிஷன் எடுத்தாலும் இப்போ இருக்கிற ஸ்கோப் வேற ஒன்றும், and it is a highly paying industry, sir. It is a highly paying industry. So அதனால I will only tell all my friends here, you are some of the lucky people who are in the industry. Please make best use of the opportunity, but chase the dream with passion. True. நம்ம வந்து இது ஒன்று பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணீங்கன்னா ஒண்ணுமே வர முடியாது. நம்ம வந்து நம்ம எங்க டைம்ல சார் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆர் லிமிட்டட். ஸோ நான் வந்து இந்த லைன்ல வர்றதுக்கு நான் வந்து ஐ ஸ்டடிட் பர்சனல் மேனேஜ்மெண்ட். நான் ஒரு கம்பெனியில் வந்து பிஎஃப் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா போர் அடிச்சுட்டு நான் வந்து எனக்கு வந்து இந்த மைக் இந்த மாதிரி பாருங்களேன், நான் பேசிகிட்டே இருக்கேன். இந்த மைக் டிவியில் பேசுறது ரொம்ப ஆசை. ஸோ நான் வந்து ஒயிட்ஸ் ரோடில் வந்து அப்போ டிவிஎஸ் வந்து ஒரு ப்ளஸ் சேனல்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு கம்பெனி வச்சுருந்தாங்க சார். அவங்க வந்து என்னை உள்ளே சேர்க்கல. நான் என்ன பண்ணேன்னா, அப்போ வந்து குரியரில் வந்து ஒரு இது வரும் சார், டேப்ஸ் வரும், ஸ்கைபேக் குரியர்னு நினைக்கிறேன். அந்த குரியரில் வந்து நான் போய் நம்ம நுங்கம்பாக்கெட் ஆஃபீஸ்லேருந்து கலெக்ட் பண்ணி இந்த ஒலி மொழி வந்து அவங்க வந்து இது ஹிந்தி தமிழில் டப் பண்ணி டிடியில் போகும். அப்போ நான் வந்து டேப்ஸ் போய் தூர்தர்ஷனில் நடராஜன் சாருக்கு அதை ஹேண்ட் ஓவர் பண்ணி அந்த வேலை 1 year பண்ணேன் சார். 1-2 years பண்ணி அதுக்கப்புறம் தான் அப்போ வந்து அனிதா ரத்னம் தான் ஹெட்டாக இருந்தாங்க. என்கிட்ட வந்து ஒரு சரி நீ வந்து நியூஸ் ஜேர்னலிஸ்டாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐ ஸ்டார்டட் ஸ்பெஷலைசிங் இன் பிஸ்னஸ் ஜேர்னலிசம். ஸோ பிஸ்னஸ் ஸ்டோரிஸ் கவர் பண்ண நான் ஃபஸ்ட்டு ஸ்டோரி பண்ணது வந்து அபவுட் அ பாய் ஹூ வாஸ் ஸ்விமிங் ஃப்ளோட்டிங் இன் வாட்டர். அந்த மாதிரி ஒரு ரவி யாதவ் தான் கேமராமேனோட ஃபஸ்ட்டு ஷூட். ஸோ அப்படி தான் ஆரம்பித்தேன் நான். ஸோ நான் என்ன சொல்றேன்னா, யூ ஹேவ் டு பி பேஷன்ஸ் இஸ் கீ. அண்ட் நான் ஏன் சொல்றேன், பி பேஷனட் அபவுட் இட். உங்களுக்கு தூக்கம் வரக்கூடாது. நீங்கள் தூங்குறீங்கன்னா உங்ககிட்ட தெர் இஸ் அ ப்ராப்ளம். அதை பற்றியே இப்போ நான் வந்து ஒரு காலகட்டத்தில் சார், நான் வந்து ஸ்ரீலங்காலேருந்து ஜீக்கு வந்தேன். ஐ மேட் இட் அஸ் அ நம்பர் ஒன் ஆஃப் த டாப் சேனல்ஸ். அந்த டைமில் நான் எப்படி மானிட்டர் பண்ணுவேன்னா, என்னோட டாய்லெட்லேருந்து என்னோட சேனல் மானிட்டர் பண்ணுவேன் சார். நான் அந்த டிவி அப்படியே திருப்பி வச்சு வந்து அது எப்படி போயிட்டு இருக்குன்னு என்னோட ரெஸ்ட் ரூம்லேருந்து நான் பார்த்து நான் வந்து ஃபோனில் சொல்லுவேன், இது மிஸ்டேக் நடக்குது, அது நடக்குது. ஸோ அது வந்து பேஷன் சார். அந்த பேஷன் இல்லாட்டி யூ cannot succeed. You cannot do well in your life. Whatever profession you take, be passionate about it. ஒரு காலகட்டத்தில் இந்த தொலைக்காட்சி அப்படின்றது மோனாப்பொலி இருந்தது. இப்போ இந்த மோனாப்பொலி வந்து உடைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா? Absolutely. See, அதான் நான் சொன்னல, there is a today the viewer has got choices. இப்போ நம்ம சொல்லலாம், இப்போ நீங்க வந்து டெலிவிஷன் ஓட ரீச் வந்து ஓடிடிக்கு இல்லை, அது தட்ஸ் உண்மை. நீங்க இப்போ நம்மளோட டோட்டல் நம்பர் ஆஃப் ஹவுஸ் ஹோல்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 30 crore. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா டிவியோட ரீச் வந்து 21 crores தான். ஸோ இனியும் ஒரு 9 crore ஹவுஸ் ஹோல்ட்ஸ்க்கு வந்து டிவி போய் சேரல. ஸோ there is an opportunity for டிவி to expand. பட் ஆனால் இப்போ எங்கே ப்ராப்ளம் வந்தது சார், ஓடிடி வந்திருக்கு. ஆனால் நம்ம சொல்லலாம் இப்போ வந்து ஓடிடி வந்து அது வந்து பே பண்ண முடியாது அப்படி இப்படின்னு. ஏன்னா காஸ்ட் ஆஃப் நெட்ஃப்ளிக்ஸ், காஸ்ட் ஆஃப் அமேசான், நான் வந்து 200 ரூபாய் வந்து மாதம் கட்டுறது, நான் வரைக்கும் 200 ரூபாய்க்கு 800 சேனல்ஸ், அதெல்லாம் ஓகே. பட் ஆனால் என்னென்ன சார், இப்போ வந்து பாக்ஸ்லேயே இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹாத்வே அவங்க வந்து கேபிள் ஆப்ரேட்டர், அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பாக்ஸில் வந்து உங்களோட லீனியர் டிவியும் தராங்க, உங்களோட ஓடிடியும் தராங்க. நீ அது வந்து அந்த ஓடிடி வந்து ஃப்ரீ. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம வந்து லீனியர் டிவி பார்த்துட்டே இருக்கோம், சீரியல் பார்த்துட்டே இருக்கோம். அந்த சீரியல் போர் அடிக்குதுன்னா நம்ம டக்குன்னு மாற்றி ஓடிடி நெட்ஃப்ளிக்ஸ்க்கு போயிடும். ஸோ நான் ஏன் சொல்ல வரேன்னா, யூ ஹேவ் அ ப்ராப்ளம். வைல் யூ மைட் சே டிவி ஹேஸ் அ பெட்டர் ரீச், பட் வித் த எமர்ஜென்ஸ் ஆஃப் நியூ technologies like that, if you don't have the right content,
you will have a problem. இன்றைக்கி தொலைக்காட்சிகளை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய அச்சுறுத்தலாக ஒரு பக்கம் ஓடிடி, இன்னொரு பக்கம் யூடியூப் கூட வளர்ந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாமா? அப்சல்யூட்லி சார், அப்சல்யூட்லி. நீங்களே அதுக்கு ஒரு உதாரணம். ஸோ யூடியூப் த கைண்ட் ஆஃப், அதான் சொல்கிறேன் சார், கஸ்டமைஸ். இப்போ யூடியூப் இஸ் ஒன். இன்னொரு புது பிஸ்னஸ் மாடல் எங்கே வந்திருக்குன்னா, இப்போ நாளைக்கு வந்து இப்போ இவங்க நீங்கள் கொஞ்சம் பேர் வந்து சேர்ந்து ஒரு படம் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அந்த படம் ஒரு 20 lakhsக்கும் படம் பண்ணலாம். இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர், அவர் வந்து 1 crore படம் பண்ணி, ஒரு மலையாளம் படம் பண்ணி அதை வந்து 8 crore விற்றுருக்காரு நெட்ஃப்ளிக்ஸ்க்கு. இப்போ அதே மாதிரி இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து உங்ககிட்ட 20 lakhs தான் இருக்குன்னா ஒரு படம் பண்ணி நீங்கள் வந்து அமேசான்லேயோ இல்லை நெட்ஃப்ளிக்ஸ்லேயோ ரெவென்யூ ஷேரிங் மோடில் பண்ணலாம். ஸோ அது வந்து நல்ல கண்டென்ட்டாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து they are willing to share the revenue with you. அவங்க வாங்கணும்னு அவசியம் இல்லை. So now this is the challenge. These are new revenue opportunities and these are newer things that have come up. So YouTube is a huge success story that has completely revolutionized the Indian content creation. So அந்த மாதிரி there will be new things that will happen and that's good for all of us. இப்போ தொலைக்காட்சியில் தனியார் தொலைக்காட்சிகள் சவுத்துலேயும் நிறைய இயங்கிக்கிட்டு இருக்கு, அதே மாதிரி நார்த்துலேயும் இயங்கிக்கிட்டு இருக்கு. இரண்டுக்கும் இடையில என்ன வேறுபாடு இருக்கிறதா நீங்கள் நினைக்கிறீங்க? சார், டெலிவிஷன்ன்றது வந்து சார் நம்ம வேறுபாடுகள் அப்படின்னா நான் என்ன சொல்வேன்னா, ஹிந்தியில் வந்து ஆப்வியஸ்லி அவங்களோட பட்ஜெட்ஸ் அதிகம் சார். இப்போ நம்ம இங்கே சொல்லலாம், இங்கே உட்காந்து சொல்லுவோம், பாருங்களேன் ஹிந்தியில் வந்து அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது செட்டு, அவ்வளோ காஸ்டியூம்ஸ் எல்லாம் அவ்வளோ நல்லா இருக்குது. அங்கே வந்து பர் எபிசோடுக்கு வந்து சார் ஹிந்தியில் வந்து பர் எபிசோடு வந்து சீரியல் சொல்கிறது வந்து 8 lakhs or 10 lakhs per episode. நாங்கள் இங்கே கொடுக்கறது வந்து 1,75,000 to 2 lakhs. ஓகே, அவங்க அது எவ்வளோ ஸ்பெண்ட், அது ஏன் அந்த பிரம்மாண்டத்தை காமிக்க முடியுதுன்னா அது வந்து ROI இருக்கு, ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, ஹிந்தி இல்லாட்டி நேஷனல் வந்து யூ அட்ராக்ட் பிகர் ரெவென்யூஸ். சவுத்ன்றது வந்து தி ரெவென்யூஸ் ஆர் லிமிட்டெட். ஸோ அந்த ரெவென்யூ பொறுத்த அளவுக்கு தான் நம்ம ஸ்பெண்ட் பண்ண முடியும். அதனால தான் ரீசன்ஸ். ஸோ தட் இஸ் அ லிமிட்டேஷன். ஸோ அதனால நீங்கள் வந்து அந்த பிரம்மாண்டம் அந்த பெரிய பெரிய ஷோஸ் எல்லாம் ஹிந்தியில் பார்க்கலாம், பட் அது சவுத்தில் பார்க்க முடியாது. பட் அந்த ஸ்மாலர் வெர்ஷன்ஸ் பண்ணிட்டு தான் இருக்கணும். பொதுவாக தொலைக்காட்சிகளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் சீரியல், நான் ஃபிக்ஷன் ஷோஸ் இருந்தாலும் இன்னொரு பக்கம் திரைப்படங்களும் முக்கியமான அங்கத்தை வகிக்குது. திரைப்படங்கள் இல்லாமல் தொலைக்காட்சி வெற்றி பெற முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? ஆமாம். இப்போ நீங்கள் சார் அது வந்து ஒரு மார்க்கெட் மாதிரி சார். நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ் அண்ட் தெலுங்கு we love films. Hindi to also to a certain extent. So cinema இல்லாமல் we cannot run the business. ஆனால் நீங்கள் இன்னொரு மார்க்கெட், 2 மார்க்கெட் நீங்கள் பார்த்தீங்கன்னா கர்நாடகா அண்ட் கேரளா, அங்கே வந்து they see good content because அவங்களோட films are also almost like good finite fictions. So they are happy to see. அங்கே வந்து films not necessarily be part of the menu. ஆனால் இங்கே வந்து our stars, that is stars of Tamil Nadu and stars of Telugu, they are gods. They are larger than life image. So நம்ம வந்து the way we kind of that larger than life or king size, the way these stars are portrayed, நம்ம டிவியில் வந்து அவங்க இல்லாமல் we cannot run the business. They are part and parcel of the menu. ஸோ அது இல்லாமல் ரொம்ப கஷ்டம் to drive traffic in, to drive critical audience. ஸோ தமிழ்நாடு அண்ட் ஆந்திரா பொறுத்தவரை ஹிந்தியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா the Telugu and Tamil films dubbed into Hindi, they are making big. So that is a must there Hindi marketல. ஸோ ஏன்னா இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹிந்தியில் வந்து என்ன ப்ராப்ளம் என்னன்னா சார், எவ்ரிபடி ஆர் டூயிங் அந்த செலிப்ரேஷன் அந்த மாதிரி மேரேஜஸ் அந்த மாதிரி. ஸோ there is a shortage of action, larger than life, hero worshipping kind of films. So our films are getting greater affinity in Hindi markets. உலகம் பூரா இன்னைக்கு தொலைக்காட்சி இருக்கு. வெளிநாடுகளில் இருக்கிற தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளுக்கும் நம்ம இந்திய நிகழ்ச்சிகளுக்கும் என்ன மாறுபாடு? சார், வெளிநாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இஃப் யூ டேக் யூஎஸ் மார்க்கெட்ஸ் அப்படின்னா அவங்களுக்கு வந்து சீரியல்ன்றது கான்செப்டே இல்லை சார். இப்போ நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம், அது சீரியல்லாம் வந்து அவங்க வந்து நான் பிரைம் டைமில் தான் போடுவாங்க. அண்ட் அவங்க வந்து நான் ஃபிக்ஷன் வந்து பிரைம் டைமில் வரும். நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ டொனைட் ஷோ வித் ஜே லெனோ ஆர் கொனன் ஓ பிரையன், அது வந்து ஸோ மேஜர் டிஃப்ரென்ஸ். ஸோ வாட் கான்ஸ்டிடியூட்ஸ் பிரைம் டைம்
and what constitutes non-prime time in broadcasters abroad, in elsewhere in the world, and in our country it's a. அப்புறம் இந்தியாவில் வந்து என்ன ப்ராப்ளம்னா சார், என்னை பொறுத்த வரைக்கும் நான் அது வந்து எப்போதுமே சொல்கிற விஷயம் தான் அது, அண்ட் வி ஆல்வேஸ் ஃபைட். இங்கே வந்து ஒரு சீரியல் பண்ணனா நம்ம வந்து ஒரு 3 வருஷத்துக்கு போனோம். அப்ராடில் வந்து அப்படி இல்லை சார். தே ஹேவ் ஃபைனைட் சீரியஸ். அவங்க வந்து ஒரு கதை வந்து ஒரு 40 எபிசோடில் முடிச்சிருவாங்க, 50 எபிசோட்ஸில் முடிச்சிருவாங்க. ஆர் அண்ட் தென் தே ஹேவ் சீசன்ஸ். இங்கே வந்து அந்த கல்ச்சர் இனியும் we have not got used to that culture. I will tell you also the reasons. சார் நம்ம வந்து பயம் சார், என்னன்னா நம்ம வந்து ஒரு சீரியல் ஆரம்பிச்சிட்டோம், அந்த சீரியல் வந்து ஒரு வருஷம் போயிருக்குன்னு நினச்சிக்கோங்களேன். அது முடிக்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு பயம், அது முடிஞ்சால் உடனே அந்த ரேட்டிங் கீழே விழுந்துருமா, அந்த கேரக்டர் இல்லாட்டி பிரச்சனை ஆகிடுமா, சக்ஸஸை சஸ்டெயின் பண்ண முடியும், அது முடியுமா அப்படின்னு. ஸோ அதனால என்ன ஆகிடும்னா, நம்ம வந்து ஒரு ஹீரோயின் ஆரம்பித்து அதுக்கப்புறம் அந்த ஹீரோயின் கிராண்ட் மதர் ஆகிற வரைக்கும் நம்ம அப்படியே தள்ளிட்டு வருவோம். we just push. ஸோ அந்த ஒரு பிரச்சனை வந்து ஐ திங்க் தட்ஸ் த டிஃப்ரென்ஸ். பட் இஃப் வி கீப் இட் ஒரு நம்ம வி ஹாவ் டு டேக் இட் அப் as a challenge. Do finite fictions or do it for 6 months, then start another fiction, then that's what they follow abroad, and there are seasons of that. ஒரு வருடம் 1.5 வருடம் அப்படின்னு சில தொலைக்காட்சி தொடர்கள் நடக்கிறதுனால அதனுடைய கதைப்போக்கு பார்த்தீங்கன்னா தரிகட்டு வெவ்வேறு திசையில் பயணிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படுது. அது சரியான இல்லை, அது தவறு தான் சார். அது நிறைய அனுபவிச்சிருக்கேன். அதனால் பிரச்சனை அதனால் என்ன ஆயிடுதுன்னா சார், இப்போ நாங்கள் ஒரு ட்ராக் வச்சு ஆரம்பிப்போம், ஒரு ட்ராக்ல சொல்லிகிட்டே இருப்போம் கதையை. திடீர்னு என்ன பண்ணோன்னா அந்த ட்ராக்லேருந்து மாறி வி ஹேவ் டு வேறு கேரக்டர்ஸ் போனோம். அவங்க தங்கச்சி, அந்த தங்கச்சியோட லவ்வரு, அதுக்கப்புறம் அந்த லவ்வரோட தங்கச்சி, அந்த மாதிரி சிஸ்டர்ஸ், அந்த மாதிரி சுற்றி சப் கேரக்டர்ஸ். ஸோ இந்த மெயின் கேரக்டர்ஸ் பற்றி கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அது காணும், அது வேறு மேட்ரு. இங்கே முக்கால்வாசி சீரியலில் அந்த மெயின் கேரக்டர்ஸ் வந்து காதலிச்சு அப்புறம் காதல் இல்லாமல் பிரிஞ்சிருவாங்க, அப்புறம் அவங்க ஒன்றும் சேர்ந்து நடிக்க மாட்டேன்னு சொல்லுவாங்க. அது வேற ஒரு ஆக்சுவலான ஜென்யூன் ப்ராப்ளம் அது போயிட்டுருக்கு. நான் என்ன சொல்கிறேன்னா, இது ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்குது. தட் இஸ் த ரீசன் வை இட் கோஸ் ஆன் அண்ட் ஆன். we have to stop that culture. And ஒரு நல்ல கதை, க்ளீன் சிம்பிளான கதை, ஆனஸ்டாக சொல்லணும் கதையை. இப்போ இருக்கிற டெலிவிஷனில் என்ன ப்ராப்ளம்னா சார், we are not honest in our story telling. நம்ம அப்படியே சுற்றி ஒரு இதுலேருந்து ஆரம்பிச்சு வேற எதுலையோ போய்டுறோம் சார். ஒரு பெரிய ஜோக் இருக்கு, யாரோ when I went to இது இறந்துட்டு மேலே போன போது யம ராஜா கிட்ட கேட்டாராம், இந்த மாதிரி சார் என்னோட சீரியல் சார் எனக்கு போய் பார்க்கணும், அது கதை எங்கே போய் முடியாதுன்னு தெரியல, நீ போகலாம் பார், 1 year கழிச்சு நீ போ அப்படின்னு. அப்புறம் 1 yearக்கு அப்புறம் அவர் God is leaving him to earth. அவன் அர்த்துக்கு வந்துட்டு பார்க்கும்போது அந்த சீரியல் அன்னைக்கு சாகும்போது என்ன இருந்ததோ அதே தான் நடக்குதுன்னு. ஸோ அந்த மாதிரி எப்படி நாங்கள் வந்து இட் டசன்ட் மூவ். பட் ஆனால் இதுதான் ப்ராப்ளம், டெலிவிஷனோட ப்ராப்ளமே அங்கே தான். If we don't change, if our industry doesn't change, then there will be a problem. Then it will die to OTT. So we are killing our own business. That is why we require good writers. இப்போ என்ன ஆயிடுதுன்னா, இந்த ஒரு 20 வருஷமா 10 வருஷமா எழுதுறவங்களே தான் திருப்பி எழுதிட்டு இருக்காங்க. அந்த எழுதுறவங்க என்ன பண்றாங்கன்னா, அவங்களுக்கு தெரிஞ்ச அந்த ஒரு கம்ஃபர்ட் ஜோன்லேயே எழுதுறாங்க. இந்த புது நியூ பிளட் இஸ் நாட் கமிங் இன் ஆர் இஸ் ஆடட் இன் டு தட் இஸ் ஒன். அதுக்கப்புறம் என்ன சொல்லுவேன்னா சார், எங்களோட ப்ராப்ளம் என்னன்னா, எல்லா ரைட்டர்ஸ் வந்து இங்க சுத்தி தான் இருக்கு. நாங்க வந்து மதுரையிலயோ கோயம்புத்தூர்லயோ இல்ல ஹிண்டர்லேண்ட்லேருந்து we are not taking writers. So we have to encourage more such people to come. அப்பதான் அந்த நம்மளோட மண்ணின் அந்த கதை இருக்குல்ல, அது வந்து we will be able to capture. இப்போ இருக்கிற பிரச்சனை என்னன்னா, சிட்டியில் இருக்கிறவங்க எழுதுறாங்க, சிட்டி பார்வையிலேயே எழுதிடுறாங்க. அந்த இப்போ அதுதான் ப்ராப்ளம். இல்லாட்டி நம்ம என்ன பண்றோம்னா, ஒரு ஹிந்தி சீரியல் அங்கே இருக்கும், அந்த சீரியல் அப்படியே ரீமேக் பண்ணிடுவோம். பட் அது வந்து இந்த கல்ச்சருக்கு வந்து கரெக்டான நம்ம பார்க்க மாட்டோம். ஸோ இதுதான் இஷ்யூ. தொலைக்காட்சி தொடர்களுக்கு கூட தணிக்கை தேவை, ஏன்னா முறையற்ற கதைப்போக்கு இருக்குது அப்படின்னு நிறைய பேர் ஃபீல் பண்ணுறாங்க. சென்சார்ஷிப் வேணும்ட்டு என்ன நினைக்கிறீங்க சார்? அது சென்சார்ஷிப் வந்து இட்ஸ் அ ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன். இஃப் யூ இட்ஸ் அப் டு யூ டு டிசைட் வெதர் யூ வாண்ட் டு see it or not. But if there is a regulation, then it is like restricting your creativity. Especially in creative forms, sir, there should not be any censorship. You should be allowed to speak. That is we in India are blessed.
we can speak, do whatever we want. But it is up to you. You decide whether you want to accept it, whether you want to watch it, you don't want to watch it. It's up to you. But if you force, then there is a problem. That is why இப்போ இண்டஸ்ட்ரியை நாங்கள் என்ன பண்ணுறோன்னா, we have formed industry bodyயே நாங்கள் இது பண்ணி, we have our own. If you don't like, if you think that this particular content is bad அப்படின்னா, அங்கே நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸ்க்ரோல் போயிட்டே இருக்கும். ஆமாம். So you can write to that body. அந்த பாடி வந்து அந்த they will, it's a self-regulatory body. அந்த பாடி வந்து they read the content of your complaint, and if they feel there is something wrong, then they call the broadcaster and clarify, and they say that in future you should not do this, or you apologize to the viewer. That kind of self censorship is fine, sir. That is initiated by the body, by the broadcasters. But நீங்க வந்து government interfere பண்ணீங்கன்னா, then there will be a problem. So censorship is not the right way. There could be self censorship that is initiated by the trade itself. Thank you for thank you sir, sharing your experience. thank you. Now நீங்கள் என்ன கேட்க சார், எனக்கு கொஷின் என்னென்னா, உங்களுக்கு ஹிந்தி சீரியல்ஸ் அண்ட் தமிழ் சீரியல்ஸில் என்ன டிஃப்ரென்ஸ் தோணுறது? லைக் ஹேவ் யூ ஒர்க்ட் வித் எனி ஹிந்தி சீரியல்ஸ் லைக் தட்? இல்லை, நான் ஹிந்தி சீரியல்ஸ் வந்து ஐ ஹவ் நாட் ஒர்க்ட் இன் ஹிந்தி சீரியல்ஸ், பட் ஐ ஹவ் ரீமேட் அ லாட் ஆஃப் ஹிந்தி சீரியல்ஸ் இன்டு தமிழ் அண்ட் கன்னடா அண்ட் ஆஃப்கோர்ஸ் இன் மலையாளம். ஹிந்தி சீரியல்ஸும் தமிழ் சீரியல்ஸோட ஆர் சவுத் இந்தியன் சீரியல்ஸோட டிஃப்ரென்ஸ் என்னென்னா, ஹிந்தி சீரியல்ஸ் வந்து சம்டைம்ஸ் வெரி ஸ்லோ, ரைட்? நம்ம வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கணும். அண்ட் அதுக்கப்புறம் ஹிந்தி சீரியல்ஸ் சம்டைம்ஸ் ஆர் வெரி வெரி ஆர்டிஃபிஷியல். ஸோ ஹிந்தி சீரியல்ஸ் ஆர் மச் மோர் கிராண்டியர். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து தூங்கும்போது கூடயும் அந்த ஜுவல்லரி, காஸ்டியூம்ஸ் எல்லாம் இது. ஸோ த பீப்புள் தேர் லைக் தட் கைண்ட் ஆஃப் இது. பட் சவுத் இந்தியாவில் வந்து வி வில் நாட் அக்செப்ட் தட். ஸோ நம்ம என்ன பண்ணோம்னா, நம்ம நார்மலாக என்ன பண்ணுறதுன்னா, we take the story, the theme. Then in fact நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, ஒரு 500 எபிசோட் அந்த ஹிந்தி கதை இருந்ததுன்னா, அதை வந்து நம்ம 250 சொல்லுவோம். ஹிந்தி அண்ட் சவுத் சீரியல்ஸோட டிஃப்ரென்ஸ்னா, the kind of அந்த the pace of storytelling is very big. and அதுக்கப்புறம் the kind of characters. அதுக்கப்புறம் சில ஸ்டோரிஸ் வந்து சீரியல்ன்றது வந்து எங்களோட அனுபவத்தில் ஐம் ஷேரிங் a few things. ஆர் அங்கே வந்து நிறைய ஸ்டார்டிங்கே வந்து டைவர்ஸில் ஆரம்பிக்கும். பட் இங்கே வந்து நம்ம வந்து சோகத்தில் ஆரம்பிக்கவே முடியாது. இங்கே வந்து சவுத் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா, வி லைக் தி ஸ்டார்டிங் எபிசோட்ஸ் டு பி வித் செலிப்ரேஷன். அது செலிப்ரேஷனாக ஆரம்பித்து அதுக்கப்புறம் சோகமாக போனால் பிரச்சனை இல்லை. அங்கே நீங்கள் ரிவர்ஸில் பார்க்கலாம். ஸோ தேர் இஸ், அது வந்து அந்த த நேச்சர் ஆஃப் ஸ்டோரி டெல்லிங் இஸ் டிஃப்ரெண்ட் இன் போத் த மார்க்கெட்ஸ். சார், ஒரு சேனல் ஆரம்பிக்கான ப்ராசஸ் என்ன சார்? பெரிய ப்ராசஸ். ஸோ சேனல் ஆரம்பிக்கணும்னா, ஃபஸ்ட்டு வந்து உங்கள்கிட்ட காசு இருக்கா? இல்லை சார். அது எவ்வளோ காஸ்ட் ஆகும்? அதுக்கு முன்னாடி ஏதாவது பெரிய ப்ராசஸ் இல்லை. சேனல்னா ஃபஸ்ட்டு வந்து இந்தியாவில் சேனல் ஆரம்பிக்கணும்னா, நீங்கள் ஒரு கம்பெனி ரெஜிஸ்டர் பண்ணி, அதுக்கப்புறம் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் ப்ராட்காஸ்டிங்க்கு ஒரு லைசன்ஸ் அப்ளை பண்ணும். அப்லிங்கிங் அண்ட் டவுன்லிங்கிங் லைசன்ஸ். அந்த லைசன்ஸில் வந்து உங்களுக்கு வந்து நியூ என்டர்டெயின்மெண்ட் சேனல்னால் ஒரு 5 crores உங்கள் கம்பெனியில் இதில் இருக்கணும். நியூஸ்னால் ஒரு 10 crores இருக்கணும், உங்களோட அக்கௌண்ட்டில் இருக்கணும், எஃப்டி மாதிரி. அது ஒன்று. ரெண்டாவது வந்து நியூஸ் ஆரம்பிக்கிறது வந்து நீங்கள் வந்து ஃபாரின் பார்ட்னர்ஸ், யூ கான்ட் ஹேவ் அ ஜாயிண்ட் வெஞ்சர். இட் ஹாஸ் டு பி 100% இந்தியன் கம்பெனி. பட் என்டர்டெயின்மெண்ட் சேனல்னால் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. உங்களுக்கு ஃபாரின் ஃபண்ட்ஸ் இருக்குன்னா ஃபாரின் ஃபண்ட்ஸ் வச்சு ஆரம்பிக்கலாம். இப்போ காஸ்ட் வந்து சார், அது வந்து இட் டிபெண்ட்ஸ் ஆன் த ஜானர் தட் யூ வாண்ட் டு யூ ஆர் லுக்கிங் அட். இப்போ நீங்கள் வந்து நீங்கள் விஜய் டிவியோட போராடணும்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இல்லை சன் டிவியை நாளைக்கு போயிட்டு நீங்கள் எது கம்ப்ளீட் பண்ணணும்னு நினச்சானே, ஒரு 1 yearக்கு வந்து நான் சொல்கிறது வந்து 1 yearக்கு வந்து மினிமம் ஒரு 200 to 300 crores செலவு பண்ணும். அந்த சேனல் எவ்வளோ அளவுக்கு அதாவது பிக் லெவலில் இருக்குது, அந்த லெவலை பொறுத்து நம்ம காசு. ஆமாம். ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஆன். இப்போ அதான் சொன்னேன் இல்லையா, இப்போ நீங்கள் வந்து விஜய் டிவியை போட்டி போடணும்னு நினச்சிங்கன்னா, மினிமமாக வந்து உங்கள் கையில் வந்து ஒரு 250 to 300 crores, அது வந்து ஒரு 2 years செலவு பண்ணும். பட் அது வந்து என்டர்டெயின்மெண்ட் சேனல். இப்போ நீங்கள் வந்து அதே வந்து ஒரு காமெடி சேனல் ஆரம்பிக்கணும்னா
ஒரு மினிமமாக வந்து ஒரு 50 to 100 crores ஆகும் ஃபார் 2-3 years. அது பிரேக் ஈவன் பண்ணி அதுக்கப்புறம் உங்களுக்கு 3rd year or 4th yearலேருந்து இது. ஆனால் இதெல்லாம் வந்து லாங் ப்ராசஸ். இது வந்து ஒரு பெரிய பிளேயர், ஒரு பெரிய, பிகாஸ் இது டிவியோட ரீச் நான் சொன்ன மாதிரி யூ கான் கெட் எனிவேர் எல்ஸ். ஸோ எல்லா வீட்லையும் போய் சேரும் டிவினா. பட் இப்போ என்னன்னா டிவிக்கும் ஓடிடியில் இருக்கிற டிஃப்ரென்ஸ் என்னென்னா சார், இப்போ டிவியில் வந்து யூ ஹேவ் டு பே அ லாட் ஆஃப் மனி ஃபார் இந்த டிஸ்ட்ரிபியூஷன் சேனல்ஸ் சார். யூ ஹேவ் டு பே டு ஆல் த எம்எஸ்ஓஸ் ஒரு 20 crores 30 crores இந்தியாவில், இல்லாட்டி ஹிந்தியில் வந்து ஒரு 70 to 100 crores. பட் ஆனால் வந்து நீங்கள் ஓடிடி ஆரம்பிக்கும் போது யூ டோன்ட் ஹேவ் டு பே தட் கைண்ட் ஆஃப் மனி ஃபார் டிஸ்ட்ரிபியூஷன். கரெக்ட். அந்த டிஸ்ட்ரிபியூஷன் காஸ்ட் இருக்கு இல்லையா, அந்த டிஸ்ட்ரிபியூஷன் காஸ்ட் தே ப்ளவ் டு மார்க்கெட்டிங். ஏன்னா உங்களுக்கு அந்த 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 டிவியோட டிஸ்ட்ரிபியூஷன் ஓட மெத்தடாலஜி வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் மெத்தடாலஜி. இப்போ வந்து நீங்கள் டைரெக்டாக போய் கன்சியூமருக்கு போய் ரீச் ஆகணும். இப்போ நாளைக்கு யூடியூப் சேனல் கூடயும் சார் வந்து அது பெரிய லெவலில் பண்ணால் he has to spend on marketing. So marketing la cost. Thank you dear audience for your questions.